எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்பான தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கிட்ட அன்பான இதயத்தை கேட்கணும், அன்பு நிறைந்திருக்கணும். ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில் வாழும்போது அன்பை மட்டுமே காட்டினாரு. இம்மட்டுமோ ஜனங்க மேலே அன்பு வச்சுக்கிறார். ஜனங்க தப்பு பண்ணுறாங்க தான், ஜனங்க கடவுளுக்கு விரோதமாக எழும்புறாங்க தான். ஆனாலும் கடவுள் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இன்னைக்கு நம்மளை அழிக்காமல் பாதுகாத்திருக்கிறாரு. அன்றைக்கு நோவா காலத்தில் கடவுள் ஜனங்க இவ்வளோ பாவம் செய்துன்னு சொல்லி அழிச்சார். ஆனாலும் அப்படி அழிச்சு ஜனங்களை விடல, திரும்பவும் உருவாக்குறாரு, திரும்பவும் சந்ததியை எழுப்புறாரு. ஏன்னா ஜனங்க மேலே வச்ச அன்பு நிமித்தமே அப்பா நம்ம அழிக்காத இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் நம்மளை பற்றி கலகம் பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசிட்டாங்களா, அவங்களை பகைக்காதீங்க, அன்பு காட்டுங்க. அந்த அன்பு அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புனா கூட கர்த்தர் அவங்கள மாற்றி உங்கள் மேலே அன்பாக்கிடுவார். நீங்கள் அன்பு காட்டுங்க, நிச்சயமாக அவங்க உங்கள் மேலே அன்பு கூறுவாங்க. மனுஷன் மேலே அன்பு வைங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை கடவுள் மேலே மட்டும் தான் வைக்கணும். அன்பு எல்லார் மீது காட்டணும். ஏன்னா அப்பா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாராம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம மேலே அன்பு கூர்ந்தனால்தான் சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்து ஜீவனை தந்து நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சால் கூட நம்ம நேசிச்சாரு. இன்றைக்கு அப்பா சொல்கிறாரு, நீங்கள் காண்கிற ஜனங்க மேலே, காண்கிற சகோதரர்கிட்ட, குடும்பத்துக்கிட்ட அன்பு காட்டுங்க. கெடுதலாகவே சொல்லிட்டு நம்மளுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்க, அவங்களை நன்மையாக கர்த்தர் மாற்றி தருவார். அதனால் அன்பு கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க.